அடே என்ன நாடகம்டா போடுறீங்க, அதாவது விஜய் வந்துட்டாரா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விழுந்துட்டாங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒழுங்கா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு விட்டு நாடகம் பண்ணுறதுக்கே ட்ராமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னையா சொல்கிற, எதை பற்றி சொல்கிற அப்படின்றீங்களா? அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ யாராவது நீங்கள் டிவிகே தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து, அவன் இளநீ குடிக்கிறான் ஜூஸ் குடிக்கிறான்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு அங்கே மயக்கம் அடைஞ்சு அப்புறம் நீங்கள் எதிர்க்கும்போது நடி நெளிச்சு விஜய் அவர்களே குற்றம் சாட்டுற மாதிரிலாம் ஒரு ட்ராமா கூத்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத, இது என்னுடைய கற்பனை கதை கிடையாது அப்படிங்கிறது, இது நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அது புதுச்சேரிலையும் விட்டு வைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் என்னென்ன ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க, வீடியோ ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, ஒரு ஹைப் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் அவர்கள் புதுச்சேரியில் இன்றைக்கி வந்து சம்பவம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அலைக்கடல் என திரண்ட மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம வெயிலுங்க, அதையும் மீறி பெண்கள் கூட்டமும் சரி இளைஞர்கள் கூட்டமும் சரி எல்லாருமே படை சூழ தளபதி அவர்களுடைய என்ட்ரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து நார்மல் தான், விஜய் அவர்கள் பார்த்தாலே அவருக்குனான ரசிகர்கள் இருக்கிறது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த வெயிலில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது, ஒரு தலைவனாக விஜய் அவர்களை மக்கள் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியுது. ஆனால் இந்த டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதாவது விஜய் ரசிகர்கள், அவங்க சில தப்பு பண்ணுறதுனால அது நிறைய விஷயங்கள் பின்னடைவாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, விஜய் அவர்கள் வராரு காரில், அப்படியே கார் மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா படுத்து டிங்குன்னு அடிக்கிறானுங்க போட்டு. அதை என்ன அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வேனில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் ஏறி மேலே ஏறுறான் வேன் மேலே அப்படியே. அதாவது விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஒழுங்காக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தினாலும் ரசிகர்கள் ஏன் அவருடைய பேச்சை கேட்க மாட்டீங்க, இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதை கேட்கறதுக்கு எவனுக்குமே இல்லை. விஜய் பேச்சே கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப என் பேச்சை கேட்க போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க அப்படின்றதுனால தான். பட் அது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இனிமேல் வந்து எடுத்து, ஏன்னா அது பண்ணாமையே ஐயோ விழுந்துட்டான், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா கம்பெனிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அதுக்கும் வந்து உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, நீங்களே போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் அவர்களே டிஃபேம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நீங்களே வாண்டடாக போய் பார்த்தீங்கன்னா, நானே வா தலைவா உனக்காக நான் எரியிறேன் தகன்னு இங்கே வரவா அப்படின்ற மாதிரி நீங்களே போய் எரியாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் சில பேர் பார்த்தீங்களா, தர்பூசணியை விஜய் அவர்களுக்கு எதுவுமே கிடையாதாங்க, இருக்கு இல்லைங்க, இளநீ போய் கொடுத்தா பரவாயில்ல, பக்கத்தில் போய் தர்பூசணி வெட்டி போய் கொடுத்தா பரவாயில்ல, அந்த தர்பூசணிக்காயை தூக்கி அப்படி போடுறீங்க மேலே, அது எங்கேயோ வேனுக்குள்ள அந்த ஓட்ட வழியாக விழுந்து அங்கே ஏதாவது புசியானதுலாம் உட்காந்துதானே என்ன அவர் தலை பிளந்துடாதா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கேவலமாக நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி வந்தார், பழைய ஃபோட்டோ ஒன்று நம்ம கைக்கு மாட்டிச்சு, நான் தமிழ்நிலையில் போட்டிருக்கேன், வேணா பாருங்கள், இல்லை இங்கேயே நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்துட்டீங்கல்ல, இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் எம்ஜிஆருக்கு இதே விஜய் மாதிரியே ஏறி பண்ணுறாங்க பாருங்களேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஃபோனு கீன்லாம் கிடையாது, மீடியா அவ்வளோலாம் கிடையாது, அப்பயும் வந்து மக்கள் வந்து கூட்டமாக வந்து கீழே விழுந்து மூச்சு திணறிப்பாங்க, மயங்கி விழுந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அது வெளியே வருது மீடியா இருக்கிறனால, அப்போல்லாம் வெளியே வரல. நீங்கள் வேணால் சேமாக எடுத்து பாருங்கன்னு சொல்லி பார்த்தா நான் அதே மாதிரி தான் பார்க்குறேன். எம்ஜிஆர் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏறி வேண்டகின்னு ஏறுறாங்க. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எழுச்சி அதுக்கடுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஆனால் இப்போ மீடியாஸ் அதிகமாக கழுகு பார்வை மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்களே போய் பார்வையில் விழுந்துடாதீங்க. ஏன்னா இப்போ அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, புதுச்சேரியில் விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார், மாநில அந்தஸ்து எங்கப்பா போச்சு அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசினார். ப்ளஸ் திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பி போன கூட்டணி, பிஜேபி வந்து நொந்து போன கூட்டணி, அதனால் நம்ம தான் வந்து இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு இங்கே வரவங்களுக்குலாம் ஒரு குடும்பத்துக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைலில் ஒரு பாட்டை பாடிட்டு, அங்கே வந்து திமுக டிவிக்கு ஜெயிக்கும் அந்த படை பண்ண முடியாதுன்றதுனால அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் பேசிட்டு பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணார். இப்போது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்புனப்ப நம்ம செல்லூர் ராஜு
என்னங்க விஜய் அவர்களுடைய உண்மை முகம் இன்னும் வரமாட்டேங்குது, உண்மை முகத்தை காட்டுங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க மாட்டார், இவர் நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க செல்லூர் ராஜு? நீங்கள் தெர்மாக்கோலை வச்சு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு, உங்கள் லெவலுக்குலாம் விஜய் வர முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுதான், நீங்கள் ரேஞ்சே தனி அப்படிங்கிறது தான். மூஞ்சி முகரையும் பார், யோ என்னையா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மை முகம் வரலையா? இதுக்கு மேலே என்ன என்ன பண்ணுறது எனக்கு புரியல. எல்லாத்தையும் வந்து பேசிட்டு தான் இருக்காரு. கொள்கை என்ன அது இதுன்னு கேட்டிருந்தானுங்க. இதான் பையன் கொள்கைன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. சரியா, மக்களுடைய நலன் தான் என்னுடைய கொள்கை, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் வந்து அறிவிச்சிட்டு இருக்காரு, டெய்லி நான் அதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு. இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து டிஎம்கே நிறைய இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறப்ப செய்தியாளர் வந்து ஏன் காசு கொடுக்குன்னு கேட்குறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. அதெல்லாம் நீ எதுக்கு பேசுகிறப்போ மிரட்டுறானுங்க. அந்த காணொலி வந்து வெளியே வந்திருக்கு. இது கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? இது எதுவும் போட மாட்டிங்களா? அப்புறம் இந்த ராசா அவருடைய வீடியோ ஒரு ஆடியோ வந்து ரிலீஸில் அது ஏதாவது போட்டிங்களாடா கலைஞர் டிவியில் சன் நியூஸில் போட்டு காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்த மீச மாமாலாம் பதுங்கிடுவான். இந்த சாட்டை துறைமுறைன்னு ஒரு சாக்கடை இருப்பான் பாருங்க, அவெல்லாம் பேசவே மாட்டான் அந்த மாதிரி இடத்துல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து இந்த நிர்வாகி ஒருத்தர் வேட்பாளர் வாக்கிங் போயிருக்காரு போல, காலையில் டீ சாப்பிட்டு அங்கே போய் 4 பேரை கும்பிட்டவொடனே தனியாக வீடான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. பார்த்துக்கோங்க இந்த ட்ராமா கம்பெனி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் பதறி போய் எப்பா நான் வேட்பாளர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து தான் போகிறேன், அது நான் காலைல வாக்கிங் போடுறது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு திருப்பி பதிலடி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ராமா கம்பெனி சொன்னேன்ல, விஜய் அவர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இளநீர் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அதில் ஏதாவது கலந்து போய் கொடுத்து அவரும் அதை நம்பி குடிக்கிறாப்புல, அது டிவிக்கு காரணம் நம்மளுக்கு தெரியாது. அவன் கூட ஏற்பாடு பண்ண ஆளாக இருக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வெளியே போகிறான் ஒருத்தன் தர்பூசணி ஜூஸ் குடிக்கிறான், ஒரு தர்பூசணி போட்டு தரான், இல்லை ஏதோ ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்காதீங்க. உங்களே வந்து படுக்க போட்டு கேமராவில் எடுத்து பாருங்கள் மயங்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சூட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ட்ராமா கம்பெனி நிறையா ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் சொல்லிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்த TN 2026 சரி சொல்லிட்டு ஒரு படம் நட்டி, சரியா? அவனும் உமாபதியும் தம்பிராமையாவும் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கொலைன்னு கொலைகிறாங்க. விஜய் பற்றி நாங்கள் பேசலை, நாங்கள் இங்கே விஜய் பற்றி நாங்கள் எடுக்கலை. டேய் முட்டா பசங்களா, நாங்கள் அவ்வளோ தற்கொலையா மக்களை பார்த்தா அவங்களுக்கு. செங்கோட்டையன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கிண்டல் அடிச்சுலாம் வந்து போடக்கூடாது, அந்த மாதிரி தான் வந்து இருக்கு, சட்டமே இருக்குது, இவங்க ஏன் அதை மீறினாங்க தெரியல, ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றாங்க, எனக்கு அது வருத்தமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தார். எனக்கு அதே தான், இதை பேச துப்பு கிடையாது. ஆமாண்டா விஜய்க்கு தானே படம் பண்ணியிருக்கோம், என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஏன்னா படம் ஓடாது. அப்புறம் இப்போ விஜய் முடிவு பண்ணிட்டான் ஒருத்தன் படம் பார்க்கக்கூடாதுன்ட்டு. சரியா, தம்பிராமையாவுக்கு அவ்வளோ இதுங்க வந்து சொல்கிறாப்புல, எனக்கு அதெல்லாம் இல்லையே, நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எடுக்க விஜய் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது ஆகுன்ட்டு. அப்படியே உமாபதி சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி. டேய் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. நட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசுறது சிரிச்சிட்டு இருக்கான். உனக்கா இவ்வளோ தூரம் இறங்கி உனக்கெல்லாம் வந்து செஞ்சுருப்பாரு தளபதி, நீ உட்காந்து மீசையெல்லாம் எடுத்து நல்லா வலிச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது தான். இதுதான் அவங்க கடைசி படம், நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா, இந்த படம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல். ஏன்னா கேவலமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அடுத்து விஜய் அவர்கள் கேமராமேன் அங்கே காரில் அப்படியே துரத்திட்டே வந்து படம் பிடிச்சி வராங்களா நியூஸ் சேனலில், அவங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நீட்டி செஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து போலீஸார் துரித நடவடிக்கை எடுத்தாங்க. பைக்கில் பின்னாடி போன நம்ம தொண்டர்கள் எல்லாத்தையும் வந்து டக்கால்னு பைக் சாவி எடுத்து தெரிஞ்சிட்டாங்க. வேறு லெவலில் நீ இப்போ போங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா போய் விழுறாங்க இல்லை போய், அதனால் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் குஷ்பு சுந்தர்சி நிற்கிறாரு. ஸோ குஷ்பு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துமானோடனே, பாதிப்பு எனக்கு தெரியல, பட் அது மே 4 அப்புறம் நான் சொல்கிறேன், ரிசல்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும், இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து விஜய் அவர்கள் பாட்டு பாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார். அதுக்கடுத்து அவருடைய கட்சி பாடலில் பாடிட்டு இருக்காரு. சீமானை தொடர்ந்து சீமான் பாடினார். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ ஸ்டாலின் பாடுறாரு. சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டால் இவர் ஆட்சியை சொல்லுவாங்களே எல்லாம், எப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வேட்புமனு ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து தப்பாக இதாக இருந்துச்சுன்ட்டு அதை வந்து திருப்பி போய் புதுசாக ஒரு ஃபார்ம் வந்து வேட்புமனு கொடுத்துட்டாங்களாம். ஸோ அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம். ஸோ விஜய் அவர்கள் க்ரோயிங் ஸ்ட்ராங், பட் இவர் க்ரோயிங் ஸ்ட்ராங்காக இருக்க டிஎம்கே நிறைய பிளான் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு வெப்பன் வச்சுருக்காங்க ஆயுதம், அது என்ன ஆயுதங்கிறத அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். குட் பை.